ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஒரு சின்ன மெசேஜ் கேட்க போகிறோம். கிறிஸ்மஸ் செய்தி. சரியா, நம்ம எல்லாம் நாளை தினம் இன்றைக்கு நைட்டில் கிறிஸ்மஸ். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 கொண்டாடுறோம், ஸ்டார் போட ஆரம்பிச்சிடும், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர்லேருந்தே என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு தெளிவான சத்தியத்தை வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா பைபிள் வைத்திருக்கிறவங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 7:14. பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, உலகத்திலேயே எந்த கன்னிகையும் கர்ப்பவதியாய் மாற முடியாது. பாருங்க, ஒரு கணவன் மனைவி ஆண்டவர் சேரும் முன்பதாகவே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறேங்கிறத கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுடைய பிறப்பை குறித்த நற்செய்தி கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒருவர் என்ன செய்வார், பிறப்பார் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. பாருங்கள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அவருக்கு இம்மானுவேல் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பாருங்கள், ஏசப்பா பிறப்புக்கு முன்னாடி இது 725 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி. பாருங்கள், ஆண்டவர் பிறப்பார் அப்படிங்கிற செய்தி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். பாருங்க, ஆண்டவருடைய தோளின் மேல் ஆண்டவர் தான் ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய நாமம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயம் ஆனவர். யாக்கோபு ஆண்டவர் இடத்துல கேட்போம், உங்கள் நாமம் என்னன்னு சொன்னால் அவர் அதிசயம் அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், ஆண்டவருடைய நாமம் அதிசயமான ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மெய்யான ஒரு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், இல்லை இப்படி அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயமான ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தா, இல்லை ஆலோசனை கர்த்தா. ஆண்டவர் மாதிரி ஆலோசனை கொடுக்கறதற்கு உலகத்தில் வேறு யாராலும் முடியாது தானே. ஆண்டவர் நம்ம மேலே கண்களை வைத்து நமக்கு எப்பொழுதும் ஆலோசனை சொல்லுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம், நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவே கூடாது. ஏன்னா ஆண்டவரே நமக்கு யாராக இருக்கிறார். ஆமாம், எந்த ஒரு காரியத்திலனாலும், சின்ன காரியத்திலனாலும் பெரிய காரியத்திலனாலும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க, ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம், இது எப்படி செய்யலாம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியம் பயமாக இருக்குது, இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரியத்தையும் குறித்து பயப்படக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் அதிசயமான ஒரு நாமம். ஆங்கில வேதாகமத்தில் ஃபியர் நாட், அதான் பயப்படாதுங்கிற வார்த்தை 365 முறை வருகிறதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால் எந்த காரியத்தையும் குறித்து பயப்படக்கூடாது. நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறீங்க. நீங்கள் ஸ்கூலில், படிப்பில், எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே ஏசப்பாட்ட ஆலோசனை கேட்கலாம். நிறைய பேர் இப்படி ஜோம் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதும்போது ஆண்டவரே என் கரத்தை பிடிச்சி என்ன செய்யுங்க, எழுதுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா தேவன் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அதுக்காக பிட் அடிக்கிறதுக்கோ காப்பி அடிக்கிறதுக்கெலாம் ஆலோசனை தர மாட்டார். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு தருவாங்க. இப்படி பிட் அடிக்கலாம், அப்படி காப்பி அடிக்கலாம், கேட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆமாம், ஆனால் அப்படியெல்லாம் ஆலோசனை இல்லை. ஆண்டவரே நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். ஆண்டவருடைய வல்லமை பார்த்தீங்க அப்படின்னா
ஆண்டவர் அதை நிரூபித்து காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று அவருடைய வல்லமை என்ன செய்யலை, குறைந்து போகவே இல்லை. பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகலை. பாருங்கள், செங்கடலை 2 பிளந்த ஆண்டவர் அவருடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அதே வல்லமை உள்ள தேவன் நம்ம மத்தியில் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. அதுதான் பிரச்சனை. அன்னைக்கு ஆண்டவரை எப்படி நம்பினாங்களோ இன்றைக்கு அப்படி ஆண்டவரை நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம குறைஞ்சிட்டோம். நம்மக்கிட்ட அதே பைபிளில் உள்ள விசுவாசம், பைபிளில் உள்ள அதே நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்துச்சுன்னா இன்றைக்கும் தேவன் அதே மாதிரி காரியத்தை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள் சொல்லலாம். நம்முடைய பழைய கூடாரத்தில் இருக்கும்போது கூட நம்ம ஒரு நாள் பழைய ஆட்களுக்கு தெரியும், மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனைன்னு சொல்லி வச்சுருந்தோம். வால் போஸ்ட்லாம் அடித்து ஒட்டி மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை. அப்போ பாருங்கள், மழை பெய்கிறதுக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை. அன்னைக்கு வானிலை ரிப்போர்ட்டராக இருந்த ரமணன் அவர் காலையில் சொல்லிட்டார், மழை பெய்கிறது ஒரு 10 நாள் கழித்து 7 நாள் கழித்து தான் பெய்யும், அது கூட மழை பெய்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அன்றைக்கி இந்த இடத்துல சிறப்பு கூட்டம் வச்சு ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணி ஒரே ஒரு பாட்டை 1/4 மணி நேரம் படித்தோம். எலியாவின் தேவன் நம் தேவன் என்கிற பாட்டை படிச்சுட்டே இருந்தோம். ஆண்டவர் பாருங்கள், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் அந்த நாட்களில் பாருங்கள், சில போப்ஸ் காலேஜ் ஹாஸ்டல் பசங்களுக்கு நம்ம நடத்துவோம். அந்த பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு தம்பி ஃபோன் அடிக்கிறான், மீட்டிங் முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் முடிஞ்ச உடனே எல்லாம் மழை பெய்யுன்னு காத்திருந்தாங்க. ஒரு சிலர் கூடாரத்திலே இருந்து ஜோம் பண்ணாங்க, நாங்கள் மழையை பார்க்காம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். நான்லாம் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கிட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தான் நம்ம அதை என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு போயாச்சு. திருநெல்வேலியிலேருந்து தம்பி ஃபோன் பண்ணுறாங்க, அன்னை திருநெல்வேலியில் பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் எந்த ஊர்லேருந்து வந்தாங்களோ அவங்க ஊரெல்லாம் பயங்கர மழை. ஹல்லேலூயா. தூத்துக்குடியிலேருந்து செய்தியாளரை ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அவங்க சொல்கிறாங்க, தூத்துக்குடியில் பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி. புதுக்கோட்டையில் மழை பெய்யுது, நாங்கள் கூட்டாமலையில் மழை பெய்யுதுன்னாங்க, செந்தியம்பலத்தில் மழை பெய்யுது, சாயர்புரத்தில் மழை பெய்யுது, கடைசியில் சபத்தியாபுரத்துலேயும் பயங்கரமாக பெஞ்சுது. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் அதை நம்பாமல் பரியாசம் பண்ணின்னு இருந்தாங்க. ஒரு தம்பி சொன்னாங்க, காலேஜ் கோட்டையில் உட்காந்து ஒரு சில பெரிய ஆட்கள் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க, ஆண்கள் எல்லாம், இதெல்லாம் நடக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடி இடிச்சிருக்கு. அந்த மாதிரி அன்றைக்கி ஒரு இடி இடிச்சது, அந்த மாதிரி ஒரு இடி சத்தத்தை அவங்க வாழ்க்கையில் கேட்டதில்லைன்னு சொல்லி. அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு சிலர், தம்பி உண்மையிலே உங்கள் தேவன் உங்கள் கூட இருக்கிறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்லலை, அவங்க என்ன சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சிஎஸ்ஐ அய்யர்வால் மழைக்காக ஜோம் பண்ணாங்க, அப்போவும் மழை பெஞ்சுது. அதுக்கு பிறகு உங்கள் கூட்டத்தில் நாங்கள் அதை பார்த்தோம், நீங்கள் வால் போஸ்டர் அடித்து ஒட்டினீங்க, அதே மாதிரி அன்றைக்கி என்ன செஞ்சுது, மழை வந்துச்சு. உங்கள் தேவன் வல்லமை உள்ள தேவன் சொன்னாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எவ்வளோ வல்லமை உள்ள ஒரு பெரிய தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அவர் நித்திய பிதா. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா, ஒரே தகப்பன் யாருன்னா அவர் தான். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம பைபிளை தவிர வேறு எங்கேயாவது யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. எல்லாரும் என்ன செய்வாங்க, இறைவன் சாமி பயபக்தியாக இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, கரெக்டு. ஆனால் பாருங்கள், இறைவனை அப்பான்னு கூப்பிடலாம்னு சொல்லி கொடுத்த ஆண்டவரே நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நம்மளை பிள்ளைன்னு சொல்லி, அப்பான்னு சொல்லி, தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவை சொல்லி கொடுத்த ஒரு ஆண்டவர். அவர் தான் நம்ம நித்திய பிதா. இப்போ எனக்கு தகப்பனார், என் தகப்பனுக்கு தகப்பனார், எங்களுடைய சந்ததிக்கு தகப்பனார், பிள்ளைகளுக்கு தகப்பனார், எல்லாருக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார். ஒரு நித்திய பிதாவாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அவர் நம்ம பரலோகத்தில் நமக்கு அவர் தான் தகப்பன். ஆண்டவர் ஒரு பிதாவாய் நம்மளை ஆண்டவர் இருக்கிறார். அவர் அப்பான்னு கூப்பிடுற ஒரு உரிமையை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கார். அதுக்கு முன்னாடி இப்படி கிடையவே கிடையாது. நம்மெல்லாம் சொல்கிறோம் இன்றைக்கி ஆசையாக ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். பாருங்கள், அவர் தான் நமக்கு நித்திய பிதா. சரியா, நம்ம தகப்பன். நம்ம தகப்பன் இடத்துல என்னன்னாலும் நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். பிள்ளைகள்லாம் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா யார்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, அப்பாட்ட உரிமையோடு கேட்பாங்க. அதே மாதிரி நம்முடைய தகப்பன்.
நம்முடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு தேவன். நம்ம கேட்கும் முன்பதாகவே நமக்காக எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு இன்னொரு பெயர் சொல்லப்படுகிறது, சமாதான பிரபு. பாருங்க, சமாதான பிரபு. பாருங்க, சமாதான பிரபுவா என்ன செய்யற ஆண்டவர்? பாருங்க, சமாதான பிரபு. சரியா? நம்ம ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நிறைய செவர்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நீ தேடி நிம்மதி யார் தரா? இயேசு தருகிறார். ஏன்னா ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிற ஒரு தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, மனசுல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, இருதயத்தில் என்ன கிடைக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். ஏசு ஏற்றுக்கொண்டோன்னு உங்களுக்கு கார் தருவார், பங்களா தருவார் அப்படி சொல்லல. ஆண்டவர் ரெண்டு விதமாக இருக்கிறார். சில மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமையிலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, ஆண்டவர் அவங்கள பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்து ஆண்டவர் பின்னாடி வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆண்டவருக்காக இழந்து நிற்கிற மக்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்றி வர கிடவன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நிறைய வசதி உள்ளவர்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்துருக்கிற நிறைய பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வந்து அநேக பாடுகளையும் உபத்திரவத்தையும் பிரச்சனையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். வந்து ஊழியத்தில் நிறைய பேர் பார்த்தீங்க, ஊழியத்தில் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்த பிள்ளைகள், பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. கர்த்தரால் பயங்கரமாக உயர்த்தப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை தருகிறார். ஒரு சமாதான பிரபுவாய் ஆண்டவர் இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சமாதான பிரபுவாய் அவர் இருக்கிறார். அவர் தான் ஒரு ராஜா. நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளோ பெயர். அவர் இப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்னப்பட்ட ஆண்டவர் பாருங்க, அவர் அதே 700 ஆண்டுகள் கழித்த ஆண்டவர் பிறந்தார். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, முந்தின வருஷம் கூட வாசிக்கிறோம். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நல்லா கவனிங்க. ஒரு இந்த உலகத்திலேயே இயேசுவை ஏன் கர்த்தர், ஏன் தெய்வம் என்று நாம் தைரியமாக சொல்லுகிறோம் என்றால், அவர் பாருங்க உலகத்தில் இருக்கிற நடைமுறைப்படி இயற்கையின்படி ஆண்டவர் இல்லை, எல்லாத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வன். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் பிறக்கிறபடி அவர் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு கிடையாது. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தேவன். ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம், அதுதான் வித்தியாசம். அவர் கடவுளுங்கிறதற்கு மிகப்பெரிய சாட்சியே அதுதான். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, இப்படி நாங்கள் இறைவனாக இருந்தோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவருடைய பிறப்பிலேயே ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆண்டவர், அவர் பிறந்ததனுடைய நோக்கம், இயேசு எதற்காக பிறந்தார்? அவர் பாருங்க, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். உலகம் முழுவதும் பாவத்தினால பெருகி இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பாவம். அந்த காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்தில் இருந்துச்சு. பாவத்தினுடைய அந்த டெக்னாலஜி மாறி இருக்கே தவிர பாவம் என்ன செஞ்சிருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலையும் பாவம் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. சோதம் குமர பட்டணத்தின் பாவம் அன்றைக்கு இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது. என்ன பாவம் செய்கிற காரியங்கள் மாறி இருக்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். அந்த நாட்களில் விபச்சாரம், வேசித்தனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த நாட்களே இருக்கிறது. ஒருவேளை இப்போ நமக்கு அட்வான்ஸாக மொபைல் ஃபோன்லேயே எல்லா பாவங்கள் என்ன செய்து வந்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் பாவிகளை ரட்சிக்கிறதற்காக ஆண்டவர் வந்தார். யார் பாவி? நம்ம தான் பாவி, அப்படி தானே? பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏற்ற வீட்டுக்காரங்களோ கிடையாது, நான் பாவி. அப்போ இயேசு எதற்காக பூமிக்கு வந்தார் என்றால் என்னை ரட்சிப்பதற்காக வந்தார். நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு
நம்மளை ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி நம்மை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அதனால தான் அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். எத்தனையோ ஊழியர்களை அனுப்பி பார்த்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்த்தார், ராஜா தலைவர்களை அனுப்பி பார்த்தார். அதிலெல்லாம் அதிலெல்லாம் வராத காரியங்களை ஆண்டவர் தாமே இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு, நம்ம ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசுப்பா பூமிக்கு வந்தாங்க. அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம். அப்போ நம்மளை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, லூக்கா 1 அதிகாரம் 28 வசனம். லூக்கா 1:28 வாசிங்க. 76 பக்கம் புதிய ஏற்பாட்டில். பாருங்க, மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய வாய்ப்பு மரியாளுக்கு கிடைச்சது. இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய கருவில் சுமக்கிற மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சது. பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் கருவில் ஒரு குழந்தைக்கு எப்படி எலும்பு உருவாகுதுன்னு சொல்லி என்ன விஞ்ஞானிகளால், டாக்டரால் என்ன செய்ய முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. இல்லை, இன்றைக்கி நிறைய வந்துருச்சு அட்வான்ஸாக. செத்து போன மனிதர்களை கூட இப்போ வீடியோவில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ தொழில்நுட்பம்லாம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, யாராவது இறந்து போயிருந்தாங்களா கூட அவங்கள இப்போ வீடியோவில் கொண்டு வந்துடலாம். ஆனால் செத்து போன ஒரு மனிதனை ஆண்டவர் எல்லாமே வேறு யாராலையும் உயிரோடு எழுப்ப முடியாது. இங்கே பாருங்கள், மரியாளுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கும் அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஊழியர்களை பெற்றெடுக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், யாருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி ஆண்டவர் என்னுடைய பிள்ளைங்க ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தணும். யாருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார்களோ இதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கிருபை பெற்றவளை, கர்த்தர் உன்னுடனே இருக்கு. இந்த உலகத்தில் கோடி கோடியாக லட்சமாக எல்லாம் சம்பாதிச்சு நிறையா வீடு, காரு, பங்களா அப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு போகும்போது யாராவது கொண்டு போக முடியுமா? ஒன்றுமே முடியாது. இந்த உலகத்தில் கண்ணை மூடி மறித்து மறுவினாடி நீங்கள் இயேசுவுக்காக என்ன செஞ்சீங்களோ அதுதான் பரலோகத்தில் என்ன செய்யப்படும், பார்க்கப்படும். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஆண்டவருக்காக என்ன பிரயாசப்பட்டீங்க. இப்போல்லாம் நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவங்கெல்லாம் இன்றைக்கி அவங்க ஆடின காட்சிகள் எல்லாம் இன்றைக்கி வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இல்லை, அதே மாதிரி பரலோகத்தில் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் பங்கெடுக்கிறத சண்டே ஸ்கூலில் ஆண்டவர் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த பிள்ளைகள் தொடர்ந்து சண்டே ஸ்கூலோடு போயிடக்கூடாது. இப்போ சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணுற வயசை தாண்டிட்டுனா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அந்த வயதை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறாங்க. அப்படி போகக்கூடாது. சண்டே ஸ்கூலில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க. அதனால தான் வாலிப ஜபக்குழு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சண்டே ஸ்கூலை தாண்டி நம்ம வயது போனாலும் வாலிபர் ஜபக்குழுவில் அட்டன் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளை நீங்களும் பொறுப்பாக கவனிக்கணும். சிறுவர் முகாம் அட்டன் பண்ண வைக்கணும், வாலிபர் முகாம் அட்டன் பண்ண வைக்கணும். 3 நாள் முகாம்லாம் நடந்தால் கட்டாயமாக பிள்ளைகளை 3 நாளும் அட்டன் பண்ண வைக்கணும். அப்போ தான் ஆண்டவர் அந்த பிள்ளைகளோடு இடப்பட முடியும், ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியும். பாருங்கள், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் இதனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கெடுக்கிறது இதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக முன்னாடி வந்து சாட்சி சொல்லி, ஆண்டவருக்காக தைரியமாக பேசி, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சிலரை நீங்கள் இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுருப்பீங்க. அது ஒரு உன்னதமான ஒரு ஊழியம். பாருங்கள், நம்ம ஊழியத்தில் கூட நிறைய தேவைகள் என்ன தேவை, ஜெப தேவை இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்கிற மக்கள் தேவை. இப்போ நாங்கள் ஊழியம் அந்த நாட்களில் நிறைய ஊழியங்கள் இருக்குது. நாங்கள் செய்தி கொடுக்குற நேரத்தில் அதே டைமில் ஜெபிக்கிறது கூட ஆட்கள் தேவை இருக்குது. ஃபோன் பண்ணல, கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் பண்ணுறதுக்கு பாருங்கள், அநேக ஜெப தேவைகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ. ஏன்னா பாருங்கள், ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், அவர் ஒரு கிராமத்தில் போய் அவர் கன்வென்ஷன் நடத்தும் போது அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஊரில் ஒரு ஊழியம் செய்த தாயாருக்கு ரொம்ப வருத்தம். அவங்க அநேக நாள் அந்த கிராமத்துக்காக உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி ட்ராக்ஸ் கொடுத்து ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை.
அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டு, ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்கார் வந்த உடனே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களே, நாங்கள் எவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், ஏன் ரட்சிக்கப்படலை? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த ஊழியர் மூலமாக ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் எல்லா ஆத்துமாக்களுடைய கணக்கு பரலோகத்தில் உன் பேரில் இருக்குன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் சொந்த கிராமத்துக்காக, உங்கள் தெருவுக்காக, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்க அவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் என்ன செய்து இருக்கிறார். சில நேரத்தில் வருத்தம் இருக்கும். அதனால் நாங்களாம் ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ வருத்தம் இருக்கும். சிலர் இப்போ ஊழியத்தை பார்த்திங்கன்னா பயங்கர நிறைய மக்கள் போவாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் வைக்கல போவோம். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், நீ பெரிய கூட்டத்தை கூட்டலை அப்படிங்கிறதெல்லாம் உன்னுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. வந்த ஆட்களை எத்தனை பேரை எனக்கு சீசர்களாக உருவாக்கின, வந்த எத்தனை பேரை ஊழியக்காரர்களாக நீ உருவாக்கின. அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டன் பண்ணுறதை விட ஒருவரை இங்கே ஒரு ஊழியக்காரராய் உருவாக்குறது பெரிய விஷயம். ஹல்லேலூயா. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு தெரியாமலே ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்போ சிலர் நல்லா கூர்ந்து கவனித்து கொண்டு இருப்பீங்க. உங்கள் இருதயத்தை தேவன் தனக்கென்று உருவாக்கி கொண்டிருப்பார். ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்றைக்கு மரியாதை தெரிந்தெடுத்த ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறதுக்கு இங்கே மகிழ்ச்சி அடையணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த கூடாரத்தில் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? இணைத்திருக்கிறார். எதற்காக இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை இணைச்சிருக்கிறார்? எல்லாரையும் ஆண்டவர் இணைக்க முடியாது. நான் ஊழியத்துக்கு போகும்போது இந்த வாலிபன் என் கூட இருக்கணும், அந்த வாலிபன் என் கூட இருக்கணும், நான் ஆசைப்பட்டது உண்டு. இவங்கெல்லாம் நம்ம ஊழியத்தில் இருக்கணும் அப்படி நான் ஆசைப்பட்ட யாரும் என் கூட வரவே முடியாது. ஆண்டவர் யாரை திட்டம் பண்ணி இருக்கிறாரோ, ஆண்டவர் யாரை சித்தம் பண்ணி இருக்கிறாரோ அவங்க தான் நம்ம டீமில் இணைய முடியும். இப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பிள்ளைகள், சந்ததிகள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றுக்காக நீங்கள் இப்போவே ஜெபித்து நீங்கள் அந்த பிள்ளைகளை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து இயேசு பிறந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன என்பதை வாசிக்கலாம். லூக்கா அடுத்த 2வது அதிகாரம் 10, 11, 12 ஒருவர் வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பாருங்க, ஆண்டவரை குறித்து அந்த நற்செய்தி அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் ராஜாவா பிறப்பார். சாஸ்திரிகள்லாம் அப்படி எதிர்பார்த்தாங்க. அரச குடும்பத்தில் ஆண்டவர் பிறப்பார். ஆனால் ஆண்டவர் அரச குடும்பத்தை என்ன செய்யலை? தெரிந்தெடுக்கலை. ஆண்டவர் நினச்சா ஒரு ராஜா வீட்டில் போய் பிறந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இன்னும் நிறைய பேர் மேசியா பிறப்பார்னு சொல்லி இன்னும் காத்திருக்கிறாங்க. அவருடைய முதல் பிறப்பை நம்பாதவர் இன்னும் அவரை பிறப்பார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஏன்னா அவர் ஏழ்மையான கோலம் எடுத்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியலை. தாழ்மையின் ரூபம் எடுத்ததை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியலை. எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அவர் அரண்மனையில் பிறப்பார் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அரண்மனையில் ஆண்டவர் பிறப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆண்டவரான அரண்மனையை தெரிந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் அரண்மனையை தெரிந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் தெரிந்தெடுத்தது ஏழ்மையான ஒரு நிலம். மாட்டுத்தொழுவில் ஆண்டவர் பிறந்தார். அவரை வைக்கிறதற்கு அன்றைக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல தேவன். ஏன் அப்படி பிறந்தார் அப்படின்னா, அவர் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு தேவன். உலகமே அவருக்கு தான் சொந்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம பட்டா போட்டு பிரித்து வச்சுக்கிட்டாலும் எல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு தான் சொந்தம். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் வருந்து பிறக்கும் போது ஏன் அப்படின்னா, நம்முடைய தரித்திரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆனால் பாருங்கள், அவர் பிறக்கும்போது எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்துட்டாலே எத்தனை பேருக்கு ஜாலி? உங்களுக்கெல்லாம் ஜாலியோ இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கு பயங்கர ஜாலி, கொண்டாட்டம் இல்லை? ஸ்டாரு யாருக்கு ஜாலி இல்லையா? பேக்கரி கடைக்காரனுக்கு நல்ல கேக்கு வியாபாரம் எந்த மாதமும் இல்லாத அளவுக்கு பயங்கர வியாபாரம் என்ன செய்யும்? நடக்கும். பாருங்கள், மிகுந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும். ஆண்டவர் ஒரு மிகுந்த சந்தோஷம் அவருடைய பிறப்பு. உலகமே கொண்டாடுகிறது. இன்னைக்கு உலகத்தில் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரே ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ். சில பண்டிகை ஒரு மாவட்டத்துக்கு மாத்திரம் இருக்கும். இப்போ மாதா கோயில் திருவிழா நமக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த
மாவட்டத்துக்கு மட்டும் லீவ் விடுவாங்க. ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. பாருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் பிறந்தது தாவீதின் ஊரிலே ஆண்டவர் பிறந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் பிறந்தது தாவீதின் ஊரில் பிறந்தால் அதை எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருந்தால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது. உங்கள் உள்ளத்தில் பிறக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளத்தில், எத்தனை பேருடைய இல்லத்தில் இயேசு பிறக்கிறாரோ அதுதான் மகிழ்ச்சியான செய்தி. இப்போ தாவீதின் ஊரில் பிறந்ததை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறோம். அதே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பிறந்துட்டாருன்னா டெய்லி கொண்டாடலாம். அனுதினமும் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் தான். ஹல்லேலூயா. ஆமாம், இல்லை ராக்சன் அழகா சொன்ன, எங்களுக்கு பிரியாணி கிடச்சிது, சாப்பாடு கிடச்சிது. ஆமாம், கிறிஸ்மஸோட தாவீதின் ஊரில் பிறந்தால் கிறிஸ்மஸோட கிடைக்கும். உள்ளத்தில் பிறந்துட்டா, இப்போ எங்கள் கிட்ட விஜய்கிட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் இந்த டெய்லி மீட்டிங் போய் முந்தி என்ன சின்ன வயசில் கிறிஸ்மஸில் அட்டன் பண்ணுறது அப்படி பெருசாக தெரியும். கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை. இப்போ எங்களுக்கு டெய்லி ஊழியர் இருந்தால் அது என்ன தான் இருக்கும், எங்களுக்கு டெய்லி ஒரு ஆராதனை தான், இல்லை? ஆமாம், டெய்லி ஒரு ஆராதனையில் அட்டன் பண்ணி கிறிஸ்மஸ் கூட பெருசாக வித்தியாசம் என்ன செய்யாது தெரியாது. எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம டீம் பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வந்த புதுசில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு புது ட்ரெஸ் போடணும். இப்போ சிலர் புது ட்ரெஸ் கூட போட மாட்டேங்காங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு, பழகி போயிடுச்சு எல்லா நாளும். அதனால் அடிக்கடி புது ட்ரெஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் உள்ளத்தில் பிறந்துட்டா நமக்கு எல்லா நாளும் கிறிஸ்மஸ், எப்போதும் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதாவது உலக சரித்திரத்தை இயேசு கிறிஸ்து 2ஆக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னு உலக சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருக்கணும். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக எப்படி இருந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக எப்படி இருந்தேன். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும், பண்டிகை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தது போதும். சிலர் பண்டிகைக்கு மட்டும்தான் ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கு வருவாங்க, இல்லை? இந்த ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற ஆட்களுக்கு பண்டிகையில் இடம் கிடைக்காது. ஏன்னா பண்டிகைக்கு வர்ற ஆட்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு எப்போ போகணுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிலர் சர்ச்சில் பிரச்சனையே உண்டாயிருக்கும். நான் உட்கார்ற இடத்துல உட்காந்துட்டா, வழக்கமாக இது ஏன் இடம் அப்படின்னு சர்ச்சிலே பட்டா போட்டுலாம் வச்சுருப்போம். பாருங்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம பண்டிகை கிறிஸ்தவர்களாக, பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தது போதும். எனக்குள்ள கிறிஸ்து நான் ஒரு மாற்றம் அடைய வேணும். என் வாழ்க்கையை நான் சாட்சி சொல்கிறேன், அதே மாதிரி உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சாட்சி இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்லுவேன், கேட்டான், நான் ஸ்கூல் படிக்கும்போது சேட்டை பண்ணேன், இப்போ ஆண்டவர்கள் வந்ததுனால நான் திருந்தினேன். அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சாட்சி இருக்கணும். என்ன சாட்சி இருக்கணும்? நீங்கள் சொல்லணும், நான் ஒரு கோபக்காரியாக இருந்தேன், என் வாழ்க்கை என்ன செஞ்சது, மாறிச்சு. சண்டைக்காரியாக இருந்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு. வாயாடியாக இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. குடிகாரனாக இருந்தேன், வாழ்க்கை மாறிச்சு. சிகரெட் குடிக்கிறவனாக இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. அப்படி ஒரு எல்லாருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கட்டாயமாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ் அனுபவம். இல்லை நமக்கு ஸ்டாரு போட்டிருப்போம், நிறைய வீடுகளில் சீரியல் ஸ்டார் எல்லாம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே யார் இருக்க மாட்டான், ஏசப்பா இருக்க மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிரியாணி, அப்படி தானே? ஆமாம், அதே மாதிரி இன்றைக்கி ஆனந்த் கை வரிசையில் பிரியாணி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச்சில் பிரியாணி போட்டிருக்காங்க. அப்போ ஒரு பிச்சைக்கார மனிதன் சர்ச்சு வாசலில் பிச்சை எடுக்கிறவர் சபையின் மூப்பர் இடத்துல எனக்கு ஒரு பிரியாணி பார்சல் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. நம்ம ஆட்கள் தான் கொடுப்பாங்களா? உடனே சர்ச்சு கேட்டே மூடிட்டாங்க. வெளியே இருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பிரியாணி, டோக்கன் வாங்கினவங்களுக்கு தான் பிரியாணி. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கத்தோடு ரோட்டு ஓரத்தில் போய் உட்காந்துட்டார். அவர் உட்கார்ந்துருக்கும்போது அவர் ரொம்ப சோர்ந்து அந்த மனிதர் உட்கார்ந்துருக்கும்போது வெள்ளங்கி தரித்தவராய் ஒரு மனிதர் அவருக்கு முன்னாடி தோன்றினார். அவர் தோன்றின உடனே பார்த்தார் இவர், ஐயா எனக்கு ஒரு பார்சல் வாங்கி கொடுங்க அப்படின்னா. அவர் சொன்னார், ஏன் பிறந்தனால தான் கொண்டாடுறாங்க, நானே உள்ளே கிடையாது அப்படின்ட்டார். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் இல்லாத ஆலயங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது, இயேசுவே இல்லாத சபைகள் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே சில சர்ச்சில் இல்லை பாருங்கள். அப்படிலாம் நிலைமை இன்றைக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வேணும், இல்லத்தில் வேணும், நம்முடைய சர்ச்சில் வேணும், எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் நமக்கு இருக்கணும்.
நம்ம வீட்லேயும் ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு பாருங்கள், திடீர்னு ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க, சொல்லாமல் இல்லாமல் வராங்க. யாரோ சர்ச்சில் இருந்து ஐயர்வாள் வராங்க, யாரோ வராங்க. வந்துட்டா உடனே நீங்கள் செய்கிறது என்ன பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சிலர் வீட்டில் உடனே போய் டிவி சேனலை மாற்றுவாங்க. திடீர்னு ஊழியக்காரங்க வந்த உடனே டிவி சேனலை மாற்றுவாங்க. சிலர் அப்போ தான் பெருக்க போகிறது, ஐயா கொஞ்சம் நெல்லுங்க பெருக்கி கட்டுறாங்க. சிலர் வீட்டில் அப்போ தான் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, துவைச்ச துணியெல்லாம் அப்போ தான் மடிக்க போகும், கொஞ்சம் இருங்கய்யா அப்படின்னு. இல்லை சில வீட்டில் கணவர் குடிகாரர்னா பாட்டில் எடுத்து அப்போ தான் என்ன செய்வாங்க, ஓரமாக போடுவாங்க. பாருங்கள், ஒருவேளை மனிதர்களாகிய நாங்களே உங்கள் வீட்டுக்கு ஊழியர்களாய் நாங்கள் வரும்போது இவ்வளோ பயபக்திய காரியம், அப்போ ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்தார்னா, சகே வீட்டுக்கு ஆண்டவர் வந்தார், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், அன்றைக்கு தாவீதின் ஊரில் பிறந்தவர் இன்றைக்கு நம்ம உள்ளத்தில் பிறக்கணும். ஒருவேளை ஒரு சிலர் யார் உள்ளத்துலையாவது ஆண்டவர் பிறக்கலை, இல்லத்தில் பிறக்கலைன்னா இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். இன்னும் கூட ஒரு 2 வசனத்தை நம்ம கவனிக்கலாம், ஒன்று வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 286வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் ஒருவர் வாசிக்கலாம் சத்தமா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, பாவிகளை ரட்சிக்க தான் ஏசப்பா வந்தாங்க, நீதிமான்களை அல்ல. நிறைய நல்லவங்க இருக்கலாம், அவங்க கூட ஏசப்பா அறிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. ஆனால் பாவியாக இருக்கிற நம்மை தேடி தேவன் வந்தார். ஹல்லேலூயா. நான் நினச்சி பார்ப்பேன், என் கிளாஸில் படித்த நல்ல பசங்களாம் இருக்காங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க, ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்க, எந்த தப்பும் பண்ணாத நல்ல பசங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் ரட்சிக்காமல் கிளாஸ்லேயே அக்யூஸ் நம்பராக இருக்கிற ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்கள். உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறந்து மரித்து நரகத்துக்கு போய்விட்டார். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன் இந்திய தேசத்தை எடுத்துங்க, 145 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த 145 கோடியில் 2% தான் கிறிஸ்தவர்கள். சரி, அந்த 2%லையும் நம்ம சர்ச்சில் ரட்சிக்கப்படாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒரு 2% தான் என்ன செய்வாங்க, ஒரு சர்ச்சிலே இருப்பாங்க. அதில் ஒரு ஆளாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பவுல் எழுதும்போது சொல்கிறார், அவர்களை பிரதான பாவி நான், பாவிகளே பிரதான பாவி. பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், பாவிகளை புறம் தள்ளுகிற ஒரு ஆண்டவர் இல்லை. அதுக்கு முன்னாடி காலத்தில் பாவிகளை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. பரிசேயர், வேதபாரகர், அவங்கெல்லாம் சதுசேயர், யாருமே பாவிகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவரை ஏன் எல்லாரும் பகைச்சாங்க? எதுக்காக இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் பகைச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் பாவிகளை நேசித்தார், பாவிகள் மீது அதிக அன்பு கூர்ந்தார், பாவிகளை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். பாருங்க, பாவிகளோடு பிரயாணம் பண்ணார், பாவிகளோடு போஜனம் பண்ணினார். மத்தேயு ஒரு பாவியாக இருந்தான், அவனை தேடி வந்து அவனை ரட்சித்தார். சகை ஒரு பாவியாக இருந்தான், அவன் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே எல்லாரும் முறுமுறுத்தார்கள். சில நேரத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்முடைய கிராமத்திலேயோ தெருக்கள்லையோ வீடுகள்லையோ பக்கத்து வீடுகள்லையோ எங்கேயோ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ள மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் பாவியாக இருக்கிற மனிதனை தேவன் தேடி வந்து ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார். இப்போ நம்ம குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலைன்னா உங்களுடைய பிரதானமான காரியமே அதுவாக தான் இருக்கணும். நானும் அதுக்காக தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்த புதியதில் நான் ஜெபம் பண்ண காரியம் அதுதான். ஆண்டவரே, என் தகப்பனார் என்ன செய்யணும், மாறணும். நாங்கள் உங்களுக்காக ஊழியம் செய்கிறதுக்கு ஆயத்தம், என் தகப்பனார் ரட்சிக்கப்படணும். அதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஜெபமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாலாம் சர்ச்சுக்கே வந்தது கிடையாது, 50 வயசு வரைக்கும் சர்ச்சுக்கே வந்தது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க, ஜெபத்தை ஆண்டவர் கேட்க ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை தான் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா, அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா, அப்புறம் வாரந்தோறும் சர்ச்சில் ஆண்டவர் இன்றைக்கி ஆண்டவருடைய சபையில் ஆண்டவருடைய நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கி 75% வாழ்க்கையை மாறிடுச்சு இல்லை. இந்த கெட்ட வார்த்தை மட்டும்தான் என்ன செய்ய மாட்டேங்க, அது செவத்தியாபாரத்துக்காரங்களுக்கே கிடச்ச வரப்பிரசாதம். சரியா? ஆமாம், அது ஒரு சாபமாக இருக்குது நம்ம ஊரில் இல்லை. ஆமாம், அதெல்லாம் மாறும். அது மாறிச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஒரு நாள் இப்படி தான் எங்கள் அப்பா 4 மாடி கூட்டிகிட்டு போயிட்டோம். எனக்கு பயங்கர சந்தோஷம், ஆண்டவரே எங்கள் அப்பா 4 மாடி வந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க
அப்படிதானே? அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவை நாமத்தினால எங்கள் அப்பா ரட்சிக்கப்படும். அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படி ஓட்டக்கண்ணு போட்டு பார்க்குறது. எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டான். எங்கள் அப்பா பார்த்தா அங்கே விற்கிற கிழங்க வாங்கி நல்லா தின்னுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆத்திரம், இங்கே வந்து ரட்சிக்கப்படுவாங்கன்னு பார்த்தா கிழங்கு தின்னுட்டு இருக்காவளே அப்படி. அப்போ ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறான், உங்கள் அப்பா கிழங்கு திங்குறான், நீ வருத்தப்படுறான். என் பிள்ளை என் சமூகத்தில் வந்து கிழங்கு திங்குறான்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் ஆண்டவருடைய உள்ளம் எப்படி இருக்குது பாருங்கள். சில நேரத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். முழு குடும்பம், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா, அவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் ஜெபத்தை விடாதீங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, ரட்சிக்கப்படுற வரைக்கும் ஜெபத்தை விடாதீங்க. செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறாங்களா கேளுங்க, ஏசப்பா அவனுக்கு செல்ஃபோன் வெறுக்கட்டு, அதுலேருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபித்து போராடி ஜெபிச்சிங்க, ஆண்டவர் நிச்சயமாக விடுதலையை கொடுக்கறதற்கு வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் தியானித்து முடிக்கலாம். பாருங்க, இதே ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. பைபிளுடைய கடைசி பக்கம் வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முன்பாகத்தை வாசிக்கலாம். அப்படி 20-21 வாசிக்கலாம். இவைகளை சாட்சியாக அதே அதிகாரத்தில் பாருங்க, இதே இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்மளை ஆண்டவரை தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஆண்டவரை தேடாத மக்கள், இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம ஆண்டவரை தேடி வரோம். உங்களை இல்லை செவ்வாய்க்கிழமெல்லாம் நாங்கள் இப்படி வரோம். சிலர் செவ்வாய்க்கிழமை ஹாயாக வீட்டில் உட்காந்துட்டு வாசலில் சிலர் நிற்பாங்க. நீங்கள் ஜெபத்துக்கு கிளம்பி வரும், போறியலாக்கும், அங்கேயா போறிய இங்கேயா போறிய அப்படின்னு கேட்குறதுக்கெலாம் ஆட்கள் இருக்கும். போய் என்னத்தை கண்டிய அப்படின்லாம் கேட்பாங்க. சரியா? அது எப்போ நமக்கு தெரியும்னா, இயேசு சீக்கிரம் திரும்ப வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது இந்த வாசலில் நின்று வாய் பார்த்துட்டு உங்களை கிண்டல் பண்ண ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் விட்டுருவார். சரியா? உங்களை கரமசைத்து என்ன செய்வார்? கூப்பிடுவார். இல்லை, அவர் வருகையே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அநேக ஜனங்கள் கண்டு என்ன செய்வாங்க? புலம்புவார்கள்னு பைபிள் சொல்லுது. அப்புறம் வருகையின் ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார். எப்படி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டதோ, அந்த இயேசு திரும்ப இந்த இப்படி வந்து பிறப்பார், ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறப்பார்னு சொல்லப்பட்டது நடந்துச்சோ, அதே மாதிரி இயேசு திரும்ப வருவார்னு சொல்லி சொல்லப்பட்டு 2024 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அதற்காக தான் காத்திருக்கிறோம், அதற்காக தான் ஊழியம் செய்கிறோம், அதற்காக தான் ஓடுகிறோம். அவருடைய வருகையில் நாம் காணப்படணும், நம்ம குடும்பம் கைவிடப்படாம காணப்படணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஒருவேளை முடிஞ்சவங்க எழுந்து நின்றுக்கலாம், ஒருவேளை ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. முழங்கால் போடுங்க, உட்கார்ந்துருங்க, எழும்பி நில்லுங்க. ஆனால் எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெப சிந்தையில் இருப்போம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், தேவாதி தேவனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், நல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, வாய்களை விரிவாக திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த நாட்கள் அதிக நேரம் நம்ம எடுத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இயேசுவே என்னை ரட்சிங்கப்பா. ஆண்டவர் பிறப்பான்னு சொல்லி முன் அறிவிக்கப்பட்டது. மரியாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவர் சொன்னபடி பிறந்தார். பாவிகளை ரட்சிக்கிறதற்காக இந்த பூமிக்கு வந்தார். நான் தான் பாவி, என்னை ரட்சிக்கிறதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். என் உள்ளத்துல இயேசு பிறக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா என்னுடைய உள்ளத்துல வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்றைக்கு என் உள்ளத்துல வரும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேனே. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை கூப்பிடுங்க. அப்பா என் இல்லத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரே. என் உள்ளத்தில் பிறந்த ஆண்டவர் என் இல்லத்தில் பிறக்க வேண்டும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஸ்டார் போட்டிருக்கிறோம் டாடி, அப்பா நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்கிறோம், எல்லாம் வைத்திருந்தாலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வரணும், எங்கள் ஆலயத்தில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் சபைகளில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தில் நீங்கள் இருக்கணும், எங்கள் கூடாரங்களில் நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இயேசு
இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவை உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. ஏசப்பா, நான் அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய மொபைல் போன் பாவங்கள் பெருகி இருக்கிறது. அப்பா, என் செல்போன் மூலமா நான் செய்த பாவங்கள், யூடியூப் சேனல் வழியா நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு விஷயம் உங்களை சுத்திகரிக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க சந்ததி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கிட்ட அன்பு கூறுகிற தலைமுறை 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். ஒருவேளை கஷ்டங்கள்ல, பாடுகள்ல, உபத்திரவங்கள்ல இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, ஐயோ என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்னு சொல்லி கவலையோட கண்ணீரோடு இருக்கலாம். வாடகை வீட்டில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்க உள்ளத்துல வந்துட்டா போதும். ஆண்டவர் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாய் வீட்டை வைத்திருக்கிறார். நித்திய வீட்டை வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அந்தியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு டயர்டாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க. மனம் விட்டு பேசுங்க ஆண்டவரே. வியாதியோடு யாரும் வந்திருப்பீங்கன்னா இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற எல்லா வியாதியை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, என் வியாதியிலிருந்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, திடகாத்திரத்தை, தீர்க்காயுசை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை, அதிசயத்தை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. வந்திருக்கிற ஒருத்தர் வெறுமையா திரும்பி போகாதபடி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.